முதல் விஷயம் கணபதி படம் கண்டிப்பாக இருக்கணும். அதை தாண்டி உங்கள் குலதெய்வத்தை படத்தை தயவு செஞ்சு வைங்க. நிறைய பேர் வீட்டில் நான் பார்க்குற குலதெய்வ படமே இல்லை. நீங்கள் இஷ்ட தெய்வ படத்தை வச்சுருக்கீங்க, தவறு கிடையாது. உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அது உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் குலதெய்வ படத்தை பூஜை ரூமில் வைங்க. அது சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் வச்சுருங்க. தேவைக்கு வைங்க. நிறைய படத்தை தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஒன்று, குறிப்பாக சொல்ல போனால் தண்ணி இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். பூஜை அப்படின்னாவே தண்ணி இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை மஞ்சளுக்கும் தண்ணிக்கும் என்றைக்குமே உண்டு. பிரதானமான விஷயம். அதில் டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு 3 சொட்டு வந்துட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா ஒரு ஆக்டிவேஷன் பண்ணே இருக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா பயன்படுத்தணும். பயன்படுத்த முடியலன்னா, நானும் பெருமைக்கு இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பார்த்துருக்கேன், அந்த பூஜை செட்டு ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி தவறுகளை தயவு செஞ்சிடாதீங்க. அது ஒரு உயிர் உள்ள ஒரு விஷயம். நம்ம எப்படி பயணிக்கிறோமோ அதே மாதிரி தான் அதுவும் பயணிக்கும். அதனால் தேவையான பொருட்களை வச்சுக்கங்க. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.